அதிமுக கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சா அவ்வளவுதானா, இல்ல கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து மீளுருவாக்கம் செய்வதற்கான தொலைதூர ஒளி ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா? தொலைதூர ஒளி என்கிற பொழுது கிட்டத்தட்ட அவர்கள் அரவணைத்து சென்றதுதான் ஒரே வழி. இங்கிருந்து பிளவுபட்டவர்கள் இன்னொன்று இளைஞர்களை ஈர்க்கணும். முதல்ல அதுவே செய்யல. அவர்கள் நிறைய கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டியிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேமுதிக உருவாகும் போது விஜய் ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. அப்ப கூட சசிகலா அவர்களுடைய உறவினர் டாக்டர் வெங்கடேஷ் அந்த இதோட செயலாளரா போட்டாங்க. கிட்டத்தட்ட கேள்வி பதிலாம் வச்சு நேர்காணல்லாம் நடத்திதான் கிளை செயலாளர்கள்ல இருந்து ஒன்றிய செயலாளர்கள் வரை நியமிச்சாங்க. அப்பெல்லாம் கிட்டத்தட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஒபாமா அமெரிக்க அதிபரா இருந்தாரு. அமெரிக்க அதிபர் பேர் என்னன்னு கேட்டாங்க. ஒபாமா உங்க ஊர் ஒன்றிய செயலாளர் பேர் என்ன தெரியாதுமாங்க இளைஞர்கள். ஒபாமாவை தெரியுது, உங்க ஊர் ஒன்றியத்தை தெரியலையா அப்படின்லாம் கேள்விகள் கேட்பாங்க. அப்படி காரசாரமாக இளைஞர்களை கட்டமைத்து உள்ள கொண்டு வந்தாங்க. தேமுதிக என்கிற ஒரு கட்சி உருவான போதே இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்தாங்க. இப்ப இளைஞர்களை இழந்திருக்கிறது அந்த இயக்கம். ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பின்பு இன்று வரை புதிய இளைஞர்கள் கூட்டத்தை ஈர்க்கல. அது ஒரு சர்க்கஸ். 5 காரணங்கள் பார்க்கிறேன். ஒன்று, இளைஞர்களை ஈர்க்கவே இல்லை. இன்னொன்று, சிறுபான்மையினர்கள் மீதான நம்பகத்தன்மையை இழந்துருச்சு. அங்க அன்னராஜாவாலேயே இருக்க முடியல. அவர்களை போன்ற முன்னாள் எம்பிக்களே வெளியேறாங்க. அவர் சிறுபான்மையினர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கணும். அது பாஜகவோட நிரந்தர உறவு, தற்காலிக உறவு 2024 பிரிந்து நிற்கிறாங்க. எஸ்டிபிஐ கட்சி உள்ள இருக்கு கூட்டணிக்குள்ள. ஆன பிறகு இஸ்லாமிய பூத்துகள்ல நான் எடுத்து பட்டியல் எடுத்து பார்த்தேன். அங்க எந்த ஓட்டையும் அதிமுக வாங்கல சில பூத்துகள்ல. அப்ப கிட்டத்தட்ட இது எதுக்குன்னா ஒரு ஒப்பிட்டு பார்த்தேன். நம்பகத்தன்மை இருக்காங்க. அப்ப இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கி இழந்திருக்காங்க. சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம ஒரு வடிவம் கொடுத்துக்கலாம். ஒட்டு மொத்தமா கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இரண்டாவது மிக முக்கியமாக இளைஞர்கள் ஓட்டு அவர்களை விட்டு நடந்திருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை ஒருங்கிணைத்தால். இப்ப நண்பர் பிரபாகரன் சொன்ன மாதிரி கடைசி 6 மாசத்துலதான் அந்த அம்மா களத்துக்கு வருவாங்க. விஜய் ஜெயலலிதா அவர்கள் களத்துக்கு வரதான் கடைசி 6 மாசம். ஆனா அதுக்கு முன்புல இருந்தே சாதாரண ஒரு ஊர்ல, ஒரு பேரூராட்சியில, ஒரு ஊராட்சியில எங்கேயோ ஒரு சாதாரண குப்பை கிடங்கு பிரச்சனையை தொடங்கி மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கொடநாட்டுல இருந்தாலும் வயஸ்காடன்ல இருந்தாலும் ஏதாவது ஒரு ஊர்ல போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அதிமுக கடந்த 5 ஆண்டுகளும் போராடினது யாரு தலைமைங்கிறதுக்குதான். அப்ப அந்த இடமும் அவர்களுக்கு ஒரு சர்க்கிள். அந்த இடமும் சரி பண்ணணும். இளைஞர்களை ஈர்க்கணும், சிறுபான்மையினர்களை ஈர்க்கணும். கிட்டத்தட்ட பழைய போராட்ட களம் நிறைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அது வரணும். இன்னொன்னு ஆச்சரியங்கள் இருக்கும் சார். வேட்பாளர் தேர்வுல எளியவர்கள் தெரிந்த வேட்பாளர் ஆவாங்க. அந்த சஸ்பென்ஸை இப்ப விஜய் பண்ணிட்டாரு. நம்ம பார்த்தா சாமானியர்கள் வந்துட்டாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஜெயிச்சிருக்காரு, உத்தரமேருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விஜய் பண்ணிட்டாரு. ஆனா அதிமுக இதுதானே பண்ணும். அங்க சர்ப்ரைஸ் எப்படி நடந்திருக்குன்னா, லால்குடியில இருந்து டிமாரோஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு இப்படியான ஆச்சரியங்கள் இல்ல. ஜெயலலிதா கால ஆச்சரியங்கிறது உழைக்கிற தொண்டருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதையும் இழந்திருக்காங்க. இப்படியான மிக முக்கியமான கட்டமைப்புகளையும் அவங்க இழந்துட்டாங்க. அதிமுகனாலே திடீர்னு ஒரு சாமானிய தொண்டை திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்பா சார் மறுக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்து மாவட்ட செயலாளர் வருவாங்க. அவங்களோட பசங்க உருவாவாங்க. அடுத்தடுத்து அமைச்சரா இருக்கிறவங்களோட பையங்க அமைச்சர்கள் ஆவாங்க. இப்படி இருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படி இருக்கும். ஆனா கொஞ்சம் குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இடத்தையும் அதிமுக இழந்திருக்கிறது இல்ல. இப்ப கிட்டத்தட்ட விஐபி வேட்பாளர்களை மட்டுமே திரும்பி நம்பிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல தொண்டர்கள் கிட்ட நம்பகத்தன்மை இழந்திருக்காங்க. இதெல்லாம் சரி செய்யணும். அதெல்லாம் ஒரு நிரந்தரமா ஒரு எதிர்காலம் வேணும்னா முதல்ல பொதுச் செயலாளர் இவராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எல்லாரையும் முதல்ல அரவணைச்சு தரணும். அடிக்கடி போராட்டங்கள் பண்ணணும். நீங்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா சார், கழகமே கோயில், அம்மாவே தெய்வம், அது ஒண்ணு விளம்பரப்படுத்துவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பார்க்க ஜெயா டிவி, படிக்க நமது எம்ஜிஆர் போடுவாங்க. இன்னைக்கெல்லாம் எத்தனை பேர்த்த நமது அம்மா வருது என்பதோட பல்வேறு கேள்விகள் இருக்கு. அதெல்லாம் அவர்கள் எதுவுமே நீங்க கட்டமைப்பு ரீதியாகவும் வலுப்படுத்தல. சமூக வலைதளங்கள் சார் ரொம்ப முக்கியமான ஒரு பயணம் சொல்ல ஒரு முறை முக ஸ்டாலின் அவர்களை 30 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க. சாதாரண நம்ம விஜய் போறது வரத காட்டினாலே தொலைக்காட்சிகள்ல யூடியூப்ல 30 லட்சம் 20 லட்சம் பேர் பாத்துறாங்க. இன்னைக்கு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேஜ் 1.5 லட்சம் பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. இந்த இடத்துலயும் முரண் இருக்கு. அப்ப அடுத்த தலைமுறைகிட்டயே அவர்கள் போகாம ஒரு தேர்தலையும் முடிச்சுட்டாங்க. எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியிருக்கு. இது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு முதல்ல எல்லோரோடையும் அட்ஜஸ்ட் பண்ற பொதுச் செயலாளரும் அவர் முதல்ல மாறணும். அந்த இருக்கை அவருக்கானதாக இருந்தா. இவ்வளவும் செய்யாட்டா நான் முதல்ல சொன்ன தகவல் தான். கிட்டத்தட்ட திமுக தாவேகா என்பது கூர்மையாகிவிடும். விஜய் களத்துல இருக்கார், முதல்வராக இருக்கார். அவரை எதிர்த்து எதிர்கட்சி அரசியல் செய்வதில் திமுக அதிமுக விட கோல வச்சு விடுவார்கள். அப்ப அதிமுகவுடைய இருப்பை காப்பதற்கு அல்லது அவர்கள் தாங்கள் இருக்கோங்கிறத காட்டுறதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். பட் அவங்க இந்த அளவுக்கு தயாரா இருக்காங்கிறது நம்மளும் போக போதான் தெரியும். இந்த சம்பவத்துக்கு பிறகு